என்னோட வேಲೆ ಮೇಲೆ வந்துட்டு என்னோட ಕೊಲೀಗ್ சொல்லிட்டு இருந்தா, "ಅಕ್ಕ ಈ ನಡುವೆ ನೀವು ಒಬ್ಬಟ್ಟೇ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ತಗೊಂಡು ಬನ್ನಿ" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. சரி நானும் வீட்டுக்கு வந்த உடனே மாவு பெசஞ்சாக்கா சப்பாத்தி மாவு மாரி வந்தது. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒಬ್ಬಟ್ಟು மாவு மாரி நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் வெல்லம் பார்த்தா கம்மியா இருந்தது. இது என்னடா எனக்கு வந்த சோதனைன்னு நினச்சிட்டு, ஓகே கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், 2த்தையும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கினேன். ஏன்னா, அது அடியில வந்துட்டு கொஞ்சம் கல்லுங்கலாம் இருக்கும் இல்லையா? அதனால வந்துட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சிருந்தேன். பருப்பு வேக வைக்கும்போதெல்லாம் எப்பவுமே ஒரு டென்ஷன் இருக்குங்க. ஏன்னா, சம்டைம்ஸ் அது சரியாவே வேகாது. பட் இந்த டைம் நல்லாவே வெந்திருந்தது. 2த்தையும் எடுத்து நல்லா மிக்ஸியில போட்டு நைஸா எடுத்து வச்சுக்கினேன். மாவு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஊறினதுனால நல்லாவே சாஃப்ட்டா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த பூர்ணம் எடுத்து வச்சுட்டு தட்டினா ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தது. அது வச்சு நான் வந்துட்டு தவா மேல போட்டேன். போட்டாக்கா ஓசோன்ல ஓட்டை விழுந்த மாரி என்னோட ஒಬ್ಬட்டுல ஓட்டை விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒಬ್ಬಟ್ಟು தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுட்ட ஒಬ್ಬட்டெல்லாமே உண்மையாவே நல்லா வந்ததுங்க. அதுக்கப்புறம் டிஃபன்ல எனக்கு வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். ஒரு 4 ஒಬ್ಬட்டு. அதுக்கப்புறம் என் பாப்பாவுக்கும் டிஃபன் அதுதான் நான் குடுத்தேன். அவளுக்கும் ஒಬ್ಬட்டுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாரி ஆச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.